இதுலேயே வந்து மொட்டு வந்து கட்டியிருக்குங்க. ஸோ நிறைய பூ வந்து பூக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏதாவது ஒரு ரெசிபி செய்யலான்னு இருக்கும். இருந்தாலும் இதை நடக்குமா நடக்காதா, வழியிலே மிஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனையை யோசிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருந்தேன். இன்னுமே ரொம்ப எக்ஸைட்டாக காத்துட்டு இருந்தோம். லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். பட் இந்த வருஷம் வணக்கம் மக்களே, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். எனக்கு வந்து ரேண்டம் டேஸ் vlog தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். நம்ம கார்டனில் இப்போ என்னென்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த நுனி இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துளிர் வந்து வந்துருச்சு. அந்த துளிர்லேயே பார்த்தீங்கன்னா அரும்பு மொட்டு கட்டுறதும் சேர்ந்தே வந்திருக்கு பாருங்கள். ஸோ சரி, எல்லா இதுலேயும் வந்து மொட்டு வந்து கட்டியிருக்குங்க. ஸோ நிறைய பூ வந்து பூக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. போன தடவை நம்ம கருவேப்பிலை செடியில் எல்லாமே வந்து ஃபுல்லாக பூ வந்து வச்சுருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூ எல்லாமே கொட்டிருச்சுங்க. அடுத்து வந்து காய் வந்து வைக்கிறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் கருவேப்பிலை செடி வைஸ் வந்து எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா தழைச்சி வந்திருக்கு. புது இலையெல்லாம் நிறைய வந்திருக்கு. எனக்கு இதிலேருந்து உடைக்க மனசே வரல. ஏன்னா இங்கே நம்ம உடைச்சோன்னா அப்படியே மேலே இருக்க புதுசாக துளுத்து வர இலையும் வந்து உடையுதா, அதனால இந்த செடியில் வந்து கை வைக்கவே இல்லை. கொஞ்சம் நல்ல பெருசானதும் நம்ம உடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே பாருங்களேன் அப்படியே துளுத்து வருது ஒரு இதுவும். அதனால எனக்கு இந்த கருவேப்பிலை செடியை வந்து உடைக்கிறதுக்கு மனசே வரல. அப்படியே வச்சுருக்கேன் பொத்தி. முருங்கை செடி முன்னாடி நம்ம பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. கொஞ்சம் ஹைட் ஆகிருக்காங்களே. முன்ன குட்டியாக இருந்துச்சு, சட்டுன்னு வளர்ந்துருதுங்க. இந்த முருங்கை மட்டும் லாஸ்ட்டில் ஒரு வாரம் தான் இருக்கும் நம்ம பார்த்து. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஹைட் ஆயிடுச்சு முருங்கை. இந்த மண்ணு காற்றுக்கு இந்த செடியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். சரியான டஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் இது மேலெல்லாம் தண்ணி ஊற்றலை. நான் வந்து வேருக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றினேன்னா கொஞ்சம் நல்லா டியூப் வச்சு இதுலேயும் லைட்டாக கொஞ்சம் வாஷ் பண்ண மாதிரி ஊற்றணும். ஏதோ பாலடைஞ்ச பங்களாக்குள்ளார இருக்கிறது மாதிரி இருக்குது. ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. காற்றுல எல்லாம் குப்பையெல்லாம் அடிச்சுட்டு வந்து கார்டனே ஒரு நாஸ்தியாக தான் இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுங்க. கொஞ்சம் இந்த சாண்ட்ஸ்டம் முடிய விட்டு அப்புறம் க்ளீன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது இந்த பிரண்டையை தான் வந்து பறித்து ஏதாவது ஒரு ரெசிபி செய்யலான்னு இருக்கோம். பார்ப்போம். நானும் ஜீவிதாவும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு நாள் இந்த பிரண்டையை தான் பண்ணணும். இதுலேயும் வந்து அந்த பூவெல்லாம் வச்சுருந்தது. இதுலேயும் அந்த பூ எல்லாமே கொட்டிட்டு இப்போ அடுத்தது காய் வரும்னு நினைக்கிறேன். வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கார்டன் எல்லாம் வந்து மாற்றணும், கீரையெல்லாம் போடணும், பழசெல்லாம் எடுத்து போடணும் அப்படி சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த நடுவில் இந்த சாண்ட்ஸ்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா பார்க்கணும். குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அன்பிளான்டாக இது வந்துருச்சா. சரி ஓகே, அப்புறமா எடுத்துகிட்டு எல்லாம் மாற்றி விடுவோம் அப்படின்ட்டு. நம்ம கார்டனில் மேக்ஸிமம் சேட்டை பண்ணுறது இவர் தான். இப்போ பாரு எல்லா டப்பாவையும் தள்ளி விட்டுற வேண்டியது. என்ன பார்க்குறீங்க? பாப்பாவுக்கு தேர்ஸ்டே ஆனாலே இந்த மாதிரி அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த வீக் ஃபுல்லாக டைம் இருக்குது நம்ம பண்ண வச்சு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணோம். அந்த வீக்கில் வந்து என்னென்ன லைன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அது வந்து அசைன்மெண்ட்டாக இது மாதிரி குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இது வந்து பண்ண சொல்லுவாங்க. கலர் பண்ணுறது, அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணுறது, ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் அச்சுக்கு வந்து ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைனு, அது லெஃப்ட்டு ரைட்டு, அதுக்கப்புறம் கர்வு, ஜிக்ஸாக் லைன், அது மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதை பண்ண வைக்கிறதா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கலரிங்லாம் இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகி அப்படியே பண்ணிடுவாங்க. பாப்பா இந்த ஜிக்ஸாக் லைன் போட தான் ரொம்ப கஷ்டப்பட்டா. கலரிங்கும் பார்த்தீங்கன்னா முன்னைய விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு தான் சொல்லணும். இன்னும் அந்த குட்டி பொம்மை இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் கலரிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேப்பர் வந்து அவங்க மேம் கிட்ட வந்து கொடுத்து விடணும். அதுக்கப்புறம் ஸ்கூலோட போர்ட்டலில் வந்து இது எல்லாமே அப்லோட் பண்ணிடணும். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்ஒர்க் எல்லாமே பண்ணணும். விசாகன் குட்டிக்கு அன்னன்னைக்கு டெய்லி ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவான். இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து என்னன்னா ஸ்கேட்டிங்கும் ஹிந்தி கிளாஸும் இருக்குது. சண்டேவும் டியூஸ்டேவும் வந்துச்சுன்னா விசாகன் குட்டியும் பிஸி ஆயிடுவான், நானும் பிஸி ஆயிடுவேன். ஏன்னா அவனை வந்து ஸ்கேட்டிங் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி கூப்பிட்டு வரணும். அதில் எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருங்க. ரிட்டர்ன் வரதுக்கு 8:30 ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்பிட வச்சு தூங்க வச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் டேக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சு எல்லா வேலையும் முடிக்கணும். இந்த ஸ்கேட்டிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா விசாகன் குட்டி ஒரு 8 மந்த்ஸாக வந்து போய்கிட்டு இருக்கான். நல்லாவே சொல்லி தராங்க. இப்போ 2 பேர் போய்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்களே அவங்க வந்து கோச்சு. அவங்க எப்பயுமே வந்து சொல்லி தருவாங்க, அதை பார்த்துட்டு அடுத்தது இவங்களை பண்ண சொல்லுவாங்க. அப்படியே பண்ணுறதுலேயே நிறைய கரெக்ஷன்லாம் சொல்லி அவங்கள பர்ஃபெக்ஷனாக கொண்டு வர வச்சுருவாங்க. சூப்பராக அவங்களுக்குள்ளார காம்படிஷன் அது இதுன்னு செம்மையாக பண்ணுவாங்க. முன்ன இருந்த லெவலை விட இப்போ விசாகன்குட்டி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். இப்போ எதாவது காம்படிஷன் வச்சாங்கன்னா அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு செகண்டு அதுக்குள்ளாரே வந்துடுறான். அவனே வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக எல்லாமே பண்ணுது. பார்க்குறப்ப எனக்குமே ஹாப்பியாக இருக்கும். நானும் சைட்லேருந்து விசாகன்னு கத்திக்கிட்டு இருப்பேன். ஒரு சில நேரம் கொஞ்சம் டயர்டாக இருப்பான். அப்போ சரி ஓகே ஸ்கேட்டிங் கிளாஸ் கட் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு ஜாலியாக தான் இருக்குது, ஸ்கேட்டிங் மட்டும் கட் பண்ணிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரொம்ப ஜாலியாக கிளம்பிடுவான். நான் கூட நினைப்பேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸ்கூல் போயிட்டு வந்து அடுத்து உடனே ஹிந்தி கிளாஸு, அடுத்தது ஸ்கேட்டிங்க்கு, நடுவில் ஹோம்ஒர்க்கு, கொஞ்சம் கூட டைமே இல்லையான்ட்டு. பட் அவள் வந்து அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. நம்ம கார்டனில் வந்திருக்க முருங்கைக்கீரையை ஃபர்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்த்தேன். ஆனால் பூச்சி வந்துருச்சு. இது பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க போல். அதுதான் சரி பறிச்சிடலாம் அப்படின்ட்டு சூப் பண்ணலான்ட்டு. ஆல்ரெடி கொஞ்சம் முருங்கைக்கீரை இருக்குது, அதோடு சேர்த்து வந்து சமைக்கலான்னு. இப்போ கத்தாரில் டைம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது. 5 மணிக்கு எவ்வளோ ஒரு வெளிச்சமாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம முருங்கைக்கீரையை வச்சு சூப் பண்ண போகிறோம். மீதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூச்சாக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் தான் தேர மாட்டுக்கு. நல்ல கொழுந்தாக இருக்கப்பே பறிச்சிருக்கலாம் போல். நான் தான் சின்ன இதுவாக இருக்கேன் எதுக்கு இது பறிக்கணுன்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளார பாருங்கள் பூச்சி வந்துருச்சு. நம்மளுக்கு கூட லேட்டாக தான் தெரிய மாட்டுக்கு, இந்த பூச்சிக்கு எப்படி தான் தெரியும்னே தெரியல. விறுவிறுன்னு வந்து செடியை காலி பண்ணிடுறாங்க. 5 மணிக்கு எப்படி ஒரு வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். சூரியன் அநேகமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாள்லாம் பார்த்திங்கன்னா 4:50க்குலாம் விடிய ஆரம்பிச்சிடும். சம்மர் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. பட் இப்போயே பார்த்திங்கன்னா வெயில் பட்டையை கலப்புது, வேறு லெவலில் இருக்குது. இன்னும் சூரியன் வந்துருச்சு, பார்க்க செம்மையாக இருக்குல்ல. நல்ல ஒரு ரெட்டிஷாக வெளியில் கிளம்பலான்ட்டு நாங்கள் ஒரு பிளான் போட்டிருந்தோம். அப்புறம் தான் யோசிச்சோம், ஐயோ அது சரிப்பட்டு வராது, எப்படியாவது வழியில் மடக்கி பிடிச்சாகணும், இல்லைனா எல்லா பிளானும் கொலாப்ஸ் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. 2 மணிக்கு கிளம்ப வேண்டிய நாங்கள் 1 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். இருந்தாலும் இதை நடக்குமா நடக்காதா, வழியிலே மிஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனையை யோசிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒன்றுனா எல்லாரும் முன்னாடியே யோசிச்சு எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் நான் பாருங்க கடைசி நிமிஷத்தில் ஓகே இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கே, இதை ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். கடைசி நிமிஷத்தில் பிளான் பண்ண ஒரு சங்கம் தான் நான். என்னை பற்றி நானே பெருமையாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் உண்மையை சொல்லித்தானே ஆகணும். இந்த ஒரு இடத்த பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, விசாகன்குட்டி ஸ்கூலுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் பஸ்ஸே பிக்கப் பண்ணதுனால டைமிங்கே வந்து தெரியல. அப்புறமா தான் யோசிச்சு 2 மணிக்கெலாம் விசாகன்குட்டி வந்துடுவான், அப்போ 1:30 ஸ்கூல் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் கிளம்பி இருந்தோம். 1:10 அங்கே ரீச் ஆகிட்டோன்னா அவனை வந்து பிடிச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணி கிளாஸ்லேருந்து வர வைக்க முடியும். ரிசப்ஷன்லேயே டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி விசாகன்குட்டியை கூப்பிட்டு வந்தாச்சு. அவனுக்கு ஒரே ஹாப்பி, அம்மா இன்னைக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆமாண்டா மகனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காரில் கிளப்பியாச்சு. அவனுக்கான ட்ரெஸ்ஸு ஃபுட்டு எல்லாமே கார்லேயே எடுத்து வச்சாச்சு. காலையில் கிளம்புறப்பே நம்ம இந்த இடத்துக்கு தாண்டா போகிறோன்னு சொன்னோம். இருந்தாலும் அவன் நம்பவே இல்லை. அம்மா சும்மா சொல்லியே இல்லை நிஜமா தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்பையும் கேட்டுட்டு இருந்தான். ஆமாண்டா மகனே அங்கே தான் போகிறோம் அப்படின்னு. அச்சு பாப்பா ரொம்ப மாசமாகவே கேட்டுட்டு இருந்தா. சரி போகலான்ட்டு ஒரு தடவை ஒரு விஷயம் வந்து அப்படியே தட்டி போய்கிட்டே இருந்தது. இதுக்கு மேலே அவளை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போகலான்ட்டு. கத்தாரில் இப்போ வெயில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பட்டையை கலப்புது. நல்ல வேலை இன்னும் வந்து அந்த அனல் காற்று வந்து அடிக்கிற அளவுக்கு ஆரம்பிக்கலை. அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். என் மக அங்கே போகிற சந்தோஷத்தில் அம்மா லஞ்ச் என்ன செஞ்சேன் அப்படின்னா சாம்பார் சாதம் தாண்டா செஞ்சேன் அப்படின்னவும் ஜாலியாக சாப்பிட்டுட்டான். தொட்டுக்க எப்பயுமே கேட்பா சாம்பார் சாதமான்ட்டு கொஞ்சம் நேரம் வம்பு பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிடும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. படிக்க ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எனக்கே ஒரே ஹாப்பி, எப்படா அந்த பிளேஸ் ரீச் ஆகும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாகன்குட்டி அச்சு நாங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டாக காத்துட்டு இருந்தோம். லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து புதுசாக வந்திருக்கு. அதே நேரம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அங்கே எப்படிலாம் இருந்துச்சு, நாங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம், என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.